Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8108022500. AM Ratnam presents Pawan Kalyan நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. மிதுன ராசி பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா சார், அது ராசியே வந்து பார்த்தீங்கன்னா காம தத்துவ ராசி அப்படின்பாங்க, காற்று ராசி. பொதுவாகவே மிதுன ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலிங்க. மிதுனம் அப்படின்னாலே புதன் ஆதிக்கம் சார். புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால இந்த கிளவர்னஸ், ஷார்ப்னஸ், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பொதுவாக இப்போ நீங்கள் உங்கள் அறிவை யூஸ் பண்ணுவீங்க, நான் ஏன் அறிவை யூஸ் பண்ணுவேன். மிதுனம் இங்கே 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் அறிவையும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அது என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை போட்டு உடச்சிப்போம். ஆனால் மிதுனம் இங்கே ஒரு மிதுனம் பர்சனாலிட்டியாக இருந்தாங்கன்னா அந்த 10 நம்மளை சுற்றி இருக்க 10 பேர்கிட்ட அவங்களுக்கு ஆக்சுவலி காற்று தத்துவ ராசி அப்படின்றதால எல்லாருக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாருக்கூடையும் ஒரு பழக்கம் அப்படின்றது இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பிறந்துட்டோம், ஹாப்பியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், பிரச்சனைகளோட உழண்டிருக்கூடாது. பிரச்சனை இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கூலாக சமாளிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சுற்றி இருக்க 10 பேர்கிட்டையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம், ஒப்பீனியன் கேட்பாங்க. 10 பேரும் 10 விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த 10 பேர் சொல்கிற கருத்துக்கள்லேருந்து மொத்தம் அங்கங்கே அந்த சென்டென்சஸ், அந்த பேராகிராஃப்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேர்ட்ஸை எடுத்து போட்டு இவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. புதுசாக க்ரியேட் பண்ணி என்னோட மூளையை நான் கசக்கி புழியாமே ஒரு சூப்பரான ஒரு பதிலை வந்து எடுத்துருவேன், ஒரு தீர்வு எடுத்துருவேன்வாங்க. அந்த தீர்வை அவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வந்துடும். அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து சார், நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். மற்றவங்களோட புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் ஜீனியஸ் இல்லைங்களா. அப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தோஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி ஷார்ப் அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட இந்த கேரக்டர் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துக்கும் முடங்கி போய் உட்காந்துட மாட்டாங்க, பேசியே சமாளிச்சிடுவாங்க. ஒரு சூரிய சார் படத்தில் சொல்லுவாங்க, வாசு எல்லாத்தையும் பேசியே சமாளிச்சிடுவோம், நீங்களும் அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அந்த மாதிரி மிதுனம் பேசியே சமாளிச்சிடுவாங்க. அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் ஜாஸ்தி உண்டு அவங்களுக்கு. பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம அந்த பார்த்திபன் சார் படத்தெலாம் பார்ப்போம், ஏதாவது ஒன்று சொல்லும்போது எப்படின்னா அதுக்கு இத்தனை எப்படி, சரி எப்படி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், எனக்கு அப்படி பேச தெரியாது, அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்க கூட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசி கேர்ள்ஸு லவ் பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லவ் பண்ணுறது பிடிக்கும். ஒரு பையனை பார்க்குறாங்க, எப்படி அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட புத்திசாலித்தனம் தான் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்குதுன்னா அந்த பையனை பார்த்து அவன் அழகாக இருக்கான், வசதியாக இருக்கான், அதெல்லாம் பார்க்காது. அவன் நல்ல புத்திசாலியாக இருக்கானா. ஒரு ஸ்பீச், ஒரு இதுக்கு போகுது, காலேஜ் ஃபங்க்ஷன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பையன் வந்து நல்லா பேசுகிறான், அந்த பையன் மேலே ஈர்க்கப்படும், அவனோட புத்திசாலித்தனத்தினால ஈர்க்கப்படும். சரி, புத்திசாலித்தனத்தை பார்த்து அந்த பொண்ணு அட்ராக்ட் ஆகுது. புத்திசாலித்தனம் மட்டும் போதுமா? கிடையாது. பையன் புத்திசாலியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், படித்து இருக்கணும், கௌரவமான குடும்பமாக இருக்கணும். மிதுனத்துக்கு மட்டும் எல்லாமே வேணும். ஏன்னா புதன் அப்படின்னாலே க்ரியேட்டிவிட்டி, புத்திமான், புத்திசாலி. ஆக அவனுக்கு எல்லாமே வேணும். அதே மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனமும் கன்னியும். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆதிக்கம் பெற்றது. மிதுனத்தில் புதன் ஆதிக்கம், கன்னியில் புதன் உச்சம். ஆக இவங்களுக்கு வந்து பாருங்கள், புதுசையெல்லாம் வரவே இருப்பாங்க. புதுசெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மைண்ட் செட் நல்லா இருக்கும். ஹஸ்பண்ட் நல்ல மாடர்னாக, நல்ல ஃப்ரெண்ட்லியாக, எதிர் வீட்டுக்கார பொம்பளை, பக்கத்து வீட்டுக்கார பொம்பளைகிட்டலாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசினா ஓகே. இவங்க வந்து ஐயோ எங்கள் வீட்டுக்கார என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஜோவியலாக இருக்கணும், அதெல்லாம் பிடிக்கும். அப்போ லவ் செட் ஆகுமா? தாராளமாக செட் ஆகும். ஆனால் விருச்சிகத்தையும் மகரத்தையும் இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது பெரும்பாலும் மேட்ச் ஆகிறது இல்லை. அதுக்கும் மேலே சுய ஜாதகம் இருக்குது, பட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகமும் மகரமும் இவங்களுக்கு மேட்ச் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். லவ் பண்ணும்போதே அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுது, கல்யாணம் வரைக்கும் போகிறது இல்லை. இது சிலது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகமும் மகரம் கூட கல்யாணம் வரைக்கும் போவோம். அது அவங்களோட லவ்னோட ஒரு ஆழத்தை பொறுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். கல்யாணம் வரைக்கும் இப்போ வந்து லவ் பண்ணுறாங்க, சின்சியராக லவ் பண்ணுறாங்க அப்படின்போது இவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க? ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு விதமாக லவ் பண்ணுவாங்க. நம்ம ரிஷபம் சொன்னோம், மேஷம் சொன்னோம். இப்போ மிதுனம் எப்படி லவ் பண்ணும் அப்படின்னா, வாவ் செம்ம சூப்பர், என்னோட ஒரு லவ்வரை மாதிரி யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பேரை எடுக்கும் மிதுனம். எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு எங்கே அடித்தா அவங்களுக்கு வந்து வலிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவனோட வீக்னஸ் என்ன, அந்த பையனோட வீக்னஸ், அதை பார்த்து அந்த பொண்ணு அடிக்கும். அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் பிடிக்குமா, கடனை உடனே வாங்கி கூட காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் பையன் சம்பாதிக்கிறதுல நம்மளுக்கு தானே இல்லைங்களா. அந்த கால்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மிதுனம் வந்து பாருங்கள், கணக்கு கூட்டி கழிச்சு கணக்கு இருந்துகிட்டே இருக்கும். புதனுக்கே அந்த கேரக்டர் உண்டு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு வந்து கரெக்டாக தான் வரும் அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கூட்டி கழிச்சு கணக்கு அவங்க கரெக்டாக போடுவாங்க, காயினை கரெக்டாக நவுத்துவாங்க, நல்ல புத்திசாலிங்க. அதுக்காக இப்போ அவங்க வந்து கால்குலேட்டிவ், நல்ல புத்திசாலிங்க அப்படின்ற விதத்தில்
மற்றவங்களுக்கு எடுத்து அவங்க வாழ மாட்டாங்க. என்னோட விஷயத்தில் நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்கேன், நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அந்த பையனை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி விஷயம் புரியுதுங்களா? ஸோ இப்படி ரொம்ப கேல்குலேட்டிவ் பையனுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து அவள் வந்து இந்த பொண்ணை தவிர எவ்வளோ பெரிய அழகிய காமிச்சா கூட அந்த பொண்ணு எனக்கு வேணாம்ப்பா, இவ தான் அழகி உலகத்துலேயே அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாக மிதுனத்தில் பிறந்தவங்க நல்ல வசீகரமாகவும் இருப்பாங்க. புதன் அப்படின்னாலே வசீகரம் அப்படின்றது உண்டு, ஓகேங்களா? அவங்க நல்ல வசீகரமாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுவாங்க. லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணின்னு போயிடுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் மனசில் இதெல்லாம் தோணுது, அந்த பையன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியெல்லாம் என்னோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றத ஏன் மனசில் இருக்கிறத நான் லைட்டாக திணிப்பேன். ஆனால் திணிக்கிறது தெரியாமல் திணிப்பேன். அது ஒரு புத்திசாலித்தனம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கும். அவங்க மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஃபேமிலியை நல்லா வந்து பராமரிப்பாங்க. இப்போ 4 மருமக இருக்க குடும்பத்தில் போனால் கூட, இப்போ இந்த பொண்ணு பிரியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். பிரியானா என் பிரியா தான், அவங்க மாமியார் சொல்லுவாங்க பிரியா தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மார்ட், பிரியா வந்தது எங்கள் வீட்டுக்கு வந்து பெரிய வரம் அப்படின்ற ஒரு பேர் எடுப்பாங்க. அது ஒரு கோலமானா இருக்கட்டும், புதன் அப்படின்னாலே க்ரியேட்டிவிட்டி சார். ஸோ ஒரு கோலம் போடுறதானா இருக்கட்டும், ஒரு சமையல் செய்கிறதானா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதானா இருக்கட்டும், பக்காவாக செய்வாங்க. இவங்களுக்கு தான் ஒரு அறிவு இல்லைல்ல, 100 பேர் கூட பழகுறாங்கன்னா 100 அறிவு இருக்குல்ல இவங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப பக்காவாக செஞ்சு ஒரு நல்ல பேரை தட்டிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த திருமண தடைகள் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வழிபடக்கூடிய தெய்வமோ இல்லை கோவில் தரிசனமோ ஏதாவது இருக்கா? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இந்த பரிகாரம் எல்லாமே அவங்க சுய ஜாதகம் பார்த்து தான் நம்ம வந்து சொல்லணும். பட் பியாண்ட் தட் பொதுவாகவே மிதுனம் அப்படின்னா அங்கே பெருமாள் வழிபாடு. மிதுனம் அப்படின்னாலே பெருமாள் தசாவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம், எந்த அவதாரம்னாலும் வழிபாடு பண்ணலாம். அவங்களுக்கு அதுக்கும் மேலே இப்போ ஒரு சிலர் நாங்கள் வந்து மிதுனமாக இருக்கோம், நாங்கள் வந்து ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஏன்னா அவங்க சனி தசையில் இருப்பாங்க. அப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம். அவங்க மிதுனமாக இருப்பாங்க. அப்போ பெருமாளை வழிபாடு பண்ணோம். சனி தசை, சனி புத்தியில் இருப்பாங்க. பொதுவாகவே சனி வந்து கல்யாணத்தெல்லாம் கெடுக்கிற கிரகமே கிடையாது சார். அது 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, பெருசாக கல்யாணத்துக்கு எடுக்க மாட்டார். அவர் புது உறவை வந்து கொண்டு வருவார். அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆமாம், புதுசாக உனக்கு ஒரு உறவுன்னு கொடுத்துதான் உனக்கு பிரச்சனையை நான் கொடுக்க முடியும். அப்போ அவர் வந்து கெடுக்கல மாட்டார். அப்போ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பாருங்கள், இப்போ சனி தசை, சனி புத்தி, அஷ்டம சனியில் இருக்காங்க அப்படின்னும் போது நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஏன் மிதுனம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, மீதி ஒரு 10 அவதாரத்தில் இன்னும் 9 அவதாரம் இருக்குல்ல, ஏன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை சொல்கிறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் சுயம் ஹனுமன் இருப்பான். அது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை ஹனுமனுக்கு இட்ட கட்டளை. அப்போ ராமனை கும்பிடும்போது ஹனுமனோட ஒரு கடாட்சம் அப்படின்றது இருக்கும். ஹனுமன் கூட இருக்க சனி 100 அடி தள்ளி இருக்கும். சிம்பிளான விஷயம், சிம்பிளான லாஜிக். அதே மாதிரி பாருங்கள், ஹானஸ்டி அப்படின்றது இருந்துட்டா மட்டும் போதும், மிதுனம் எப்பயுமே சக்ஸஸ் ஆகிடும். ஹானஸ்டின்றது இருந்தால் அந்த மாதிரி சில ராசிகள் இருக்குது சார். கும்பம், மகரம், மிதுனம் எல்லாம் ஹானஸ்ட்டாக இருக்கணும். மிதுனத்துக்கு வாய் தான் மூலதனம், வாய் தான் நிறைய நேரத்தில் பிரச்சனையாகவும் இருக்கும். தெரியாமல் வார்த்தையை விட்டு தெரியாமல் காசிப் பேசி மாட்டிக்குவாங்க. அப்போ அவங்க டங்கில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கணும். பெருமாள் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வந்து உன்னதமான வாழ்க்கைன்றது கிடைக்கும் சார். Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. AM ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.